everyone turning on the camera is compulsory. Okay, and வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து ஈவன் a single time கூட யோசிக்க வேண்டாம். You can unmute and ask your doubts. Is it clear? ஸோ டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் உடனே அன்மியூட் பண்ணி கேளுங்க. அந்த ப்ராக்டிஸை வச்சுக்கோங்க. நான் அதை வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணுறேன். ஓகே, தெரியலனா சார் 1 செகண்ட் சார் இருந்தீங்கன்னா போதும், நான் உடனே உங்களை யார் டவுட் கேட்டீங்கன்றதை நான் இது பண்ணிடுவேன். மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்பெல்லாம் யோசிக்க கூடாது. ஓகே, இஃப் யூ ஆஸ்க் டவுட் டெஃபினெட்லி ஐ வில் அப்ரிஷியேட் தட். அந்த டவுட்டு கன்ஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கட்டும். ஓகே, லைக் உங்களுக்கு ஏதாவது தெரியலனா அது சின்ன டவுட்டோ பெரிய டவுட்டோ டசன்ட் மேட்டர். யூ ஷுட் ஸ்டார்ட் ஆஸ்கிங் த டவுட்ஸ். ஓகே, சரி, இப்போ நம்ம வில் மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் செஷன். டாபிக் உள்ள போயிடலாம். சரி, கவனிங்க, நம்ம படிக்க போற சாப்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் சார்ஜஸ். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் சார்ஜஸ் அது எது கீழே வரும்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கீழே வரும். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரோனா இட்ஸ் சம்திங் ரிலேட்டட் டு சார்ஜ். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா என்னது? சார்ஜ் ரிலேட்டட். ஓகே, அண்ட் ஸ்டாட்டிக்ஸ்னா சார்ஜஸ் அட் ரெஸ்ட்னு அர்த்தம். Okay, so electrostatics. So we are going to study what? Study of charges at rest. Okay. இப்போ charges are 2 types. Charges எத்தனை டைப் இருக்கு? 2 டைப் இருக்கு. ஒன்று பாசிட்டிவ், எக்ஸாம்பிள் புரோட்டான். நெகட்டிவ் சார்ஜுக்கு we are going to have what? எலக்ட்ரான். அதுலேயே இன்னொன்று இருக்கு, தட் இஸ் பாசிட்டிவும் இல்லாமல் நெகட்டிவும் இல்லாமல் நியூட்ரல் சார்ஜ்ன்னு இருக்கு. நியூட்ரல் மீன்ஸ் வாட்? அதில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா நியூட்ரல் சார்ஜ்ன்றது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். வாட் இஸ் த நெட் சார்ஜ்? அப்படி பார்த்தீங்கன்னா நெட் சார்ஜ் வில் பி 0. Everyone clear with this? Okay. இப்ப எல்லா பார்ட்டிகல்ஸ், ஓகே, யூ டேக் எனி பார்ட்டிகல், there is a fundamental ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கு. இப்ப நீங்க எல்லா மேட்டர்னா என்ன சொல்லுவீங்க? மேட்டர்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எனிதிங் which have what? Mass. Correct? So yeah, mass. Yeah, any particle. ஓகே, எல்லா பார்ட்டிகளுக்கும் ஃபண்டமெண்டலா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. எப்படி மாஸ்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டியோ அதே மாதிரி there is a property called as charge. So electron, proton, neutron, இது மாதிரி பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, ஃபண்டமெண்டல் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ், they are going to have an intrinsic property ன்னு சொல்றாங்க. இன்ட்ரின்சிக்னா என்ன அர்த்தம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? இன்ட்ரின்சிக். ஓகே, ஸோ நேச்சுரலாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இன்ட்ரின்சிக். த வேர்ட் இன்ட்ரின்சிக் மீன்ஸ் சம்திங் விச் கம்ஸ் நேச்சுரலி டு அஸ். ஓகே, ஒரு கேரக்டர்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அசோசியேட்டட் வித் இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? சார்ஜ். அண்ட் சார்ஜ் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் Q ஆர் கேபிட்டல் Q. SI யூனிட் ஆஃப் சார்ஜ் வந்து நம்மளுக்கு 1 கூலும். ஸோ சார்ஜ்ன்றது வெக்டார் குவான்டிட்டி, ஸ்கேலார் குவான்டிட்டி? இட்ஸ் கோயிங் டு பி அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் சார். ஸ்கேலார் குவான்டிட்டினா அதுக்கு டைரக்ஷன் இருக்குமா? இருக்காது. ஓகே, கம் க்ளோஸ். இட் டஸ் நாட், இட்ஸ் நாட் ஹேவிங் எனி டைரக்ஷன். மாஸுக்கு டைரக்ஷன் இருக்கா இல்லையா? கம் ஆன், மாஸ் இஸ் ஹேவிங் டைரக்ஷன்? நோ சார். அதர்ஸ் மாஸுக்கு டைரக்ஷன் இருக்கா? நோ. கரண்ட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி ஆர் வெக்டார் குவான்டிட்டி? வெக்டார் சார். கரண்ட் இஸ் ஸ்கேலார் ஆர் வெக்டார்? இதை நீங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க. கரண்ட் இஸ் ஸ்கேலார் ஆர் வெக்டார்? இட்ஸ் கோயிங் டு பி a scalar. வெக்டார். It's a scalar because it does not obey parallelogram law of vector addition, so it's going to be a scalar. Everyone note this point. இப்போ நான் ஸ்கிரீன்ல தெரியறத நான் வந்து ஒரு 1 minute ஹோல்ட் பண்றேன், நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. Everyone take the notes. So neutral charge, one second, just a minute, I'll just in the last part முடிச்சிடறேன். இந்த நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னா என்ன? ஜென்ரலா என்ன அர்த்தம்? பாசிட்டிவும் நெகட்டிவும் ஈக்குவல் அமௌண்ட் இருக்கிறத நம்ம என்ன எடுத்துக்கலாம்? நியூட்ரல் சொல்லலாமா? everyone clear with this? Yes. இப்போ நியூட்ரல் ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜென்ரலி ஒரு ஆட்டம் நியூட்ரல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா நியூக்ளியஸ்ல இருக்க சார்ஜ் வந்து பிளஸ் ZT, சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் எவ்வளோ? -ZT. ஸோ இது ரெண்டும் சேர்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ சார்ஜ்? நெட் சார்ஜ் இஸ் கோயிங் டு பி 0.
அப்போ அந்த ஆட்டமை நம்ம என்னன்னு சொல்றோம்? நியூட்ரல். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், நியூட்ரல் சார்ஜுக்கு வேற என்ன எக்ஸாம்பிள் தரலாம்? நியூட்ரான் இஸ் கோயிங் டு பி அ எக்ஸாம்பிள் ஃபார் தட். வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் அ நியூட்ரான்? It's going to be zero. yeah, Zero, it's going sir. to be, yeah. Am I everyone clear with this? Yes, yes, sir. Yeah, very good. So ரெண்டு எக்ஸாம்பிள் நியூட்ரல் சார்ஜ் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? நியூட்ரல் ஆட்டம் which is having equal amount of positive and negative. Neutron is also an example whose charge is going to be what? அதோட சார்ஜ் நம்மளுக்கு 0. இதோட சார்ஜ் என்ன நம்மளுக்கு 0. அண்ட் நியூட்ரல் பாடின்னு சொல்லுவாங்க. நியூட்ரல் பாடினா அதுக்கும் என்னவா இருக்கும்? நியூட்ரல் பாடி மீன்ஸ் நம்மளுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் and also equal amount of what? Negative. So the net charge will be 0. Everyone take the notes for this slide. Slide கூட நீங்க எடுத்துக்கலாம், இல்ல இந்த பேஜ்ல இருக்க நோட்ஸை எடுத்துக்கோங்க. புரியலன்னா நீங்க உடனே அன்மியூட் பண்ணி கேளுங்க. சாரி. Yes, Netra, yes, you can ask your doubts. Louder. Intrinsic property. See, property-na உங்க எல்லாருக்கும் தெரியும். ப்ராப்பர்ட்டினா என்ன தெரியும்ல? Generally any property like அதோட size, shape, mass, quantity, volume இதெல்லாமே சொல்றது Sir, which defines it, sir. The property defines the thing, sir. That is intrinsic. இப்ப intrinsic means naturally இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம என்ன சொல்றோம்? Intrinsic property. That is any extrinsicனா வெளியில இருந்து வரக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம்? Extrinsic. There are two words which is frequently used. Intrinsic, இன்னொன்னு extrinsic. Okay, intrinsic அப்படின்னா எதுவுமே பியூர் ஃபார்ம் கூட நீங்க எடுத்துக்கலாம். Intrinsic means pure. Extrinsic means something added to it is called as what? Extrinsic. Is that clear? Mass is intrinsic or extrinsic? Intrinsic. Is that clear? Intrinsic, sir. Yes, sir. Yeah. Netra, your... Yes, sir. Sigma external. நோட் பண்ணியாச்சு. Completed. Can I move on? Yes, sir. Yeah. அதே மாதிரி நியூட்ரல் பாடி இருக்கிறது எழுதுனீங்களா? நியூட்ரல் பாடி எக்ஸாம்பிள்ஸ் you write. Neutral atom, neutral body which is having equal amount of positive and negative. அதே மாதிரி neutron is also a particle which is having net charge 0. Now can I move on, everyone? Anyone is writing? यार
Yes, Samantha, yeah. So you mentioned that current Voice is not audible, Samantha. அந்த மைக்ரோஃபோன் கொஞ்சம் கிட்ட வச்சு லவுடரா பேசுங்க. Yeah, right. I think she is better. Right, we'll move on. கவனிங்க, இப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பத்தி நம்ம படிச்சிருக்கோம். எஸ் ஆர் நோ? we have studied about gravitational force 11th standard இல்லையா? ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றது ஜென்ரலா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? அட்ராக்டிவா ரிப்பல்சிவா? எப்பவுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றது attraction sir. அட்ராக்டிவ். எந்த மாஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம யூனிவர்ஸ்ல எனி டூ மாசஸ் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி இன் த நேச்சர் ஆஃப் அட்ராக்ஷன். கரெக்டா இல்லையா? எஸ். So can you hear me now? Yes, Samantha, yeah, you can Sir, in this, I've switched devices, so I won't be able to turn on my video. But then I have a small doubt. Yeah. You mentioned that current was a scalar quantity, but isn't it a tensor quantity? Because Yeah, we can call it as a tensor, but it's advanced level. Okay, 12th தாண்டி நீங்க இன்ஜினியரிங் போகும்போது டென்சார்னு படிப்பீங்க. பட் நம்ம வந்து so till now we'll call it scalar only. Yeah, till then we call it as scalar within 11th and 12th. Okay, sir. Thank you. இதே மாதிரி இன்னொரு குவாண்டிட்டி இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? கரண்ட் மாதிரி இன்னொரு குவாண்டிட்டி which is tensor which you studied in 11th standard. Anyone know about it? The one quantity which is tensor. இன்னொரு குவாண்டிட்டி கூட இருக்கு. Torque is vector or tensor? Come on, yes. The torque is a vector sir. See, torque is purely vector. So அது கிடையாது, வேற ஏதாவது? Come on. Sir, was it moment of inertia? Yeah, moment of inertia. எழுதிக்கோங்க. கரண்ட் தெரியலனா இது உங்களுக்கு ஒரு ஆடட் பாயிண்ட்ஸ். ஐ ஜஸ்ட் நோட் எவ்ரிவன். moment of inertia. everyone should take notes. நான் வந்து கிளாஸ்ல முடியும் போது யாராவது ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி I will ask you to send the PDF of notes you have taken. Everyone should take the notes, okay? Taking notes is must in the class. Moment of inertia இன்னொரு குவாண்டிட்டி இருக்கு. Anyone? But moment of inertia tensor, அது ஸ்கேலாரோ இல்ல வெக்டாரோ இல்ல டென்சார். ஆனா நம்ம படிக்கும்போது ஸ்கேலார் சொல்லி படிப்போம் moment of inertia. அதே மாதிரி இன்னொரு குவாண்டிட்டி. One more is it? What is it? எழுதிக்கோங்க. pressure is force per unit area. force இருக்கறனால நம்ம வந்து forceனால அது வெக்டார் இருக்குன்னு நினைப்போம். பட் இட்ஸ் ஆக்சுவலி a scalar quantity நம்ம படிப்போம். pressure is a scalar, பட் நம்ம கரெக்டா சொல்லணும்னா அதை டென்சார் சொல்லுவோம். ஸோ கரண்ட் நோட் பண்ணிக்கோங்க. கரண்ட், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் ப்ரெஷர் மூணுமே இட்ஸ் கோயிங் டு பி a scalar. எக்ஸாக்டா சொல்லணும்னா அதை டென்சார் சொல்லுவாங்க. Sir, if pressure is tensor, won't stress also be tensor? Yeah, stress. Okay. Yeah, we can call. Okay. Yeah. Right. So we'll move on with this now. So நம்மளுக்கு gravitational force is always attractive. இல்லையா? M1 M2 two forces எப்பவுமே M1 M2 attract பண்ணும். M2 பதிலுக்கு M1 என்ன பண்ணும்? attract பண்ணும். இப்ப நம்ம இங்க படிக்க போறது சார்ஜஸ் பத்தி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாசிட்டிவ் என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். நெகட்டிவ் ரிப்பல் ஆகும். அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவும் அட்ராக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவை அட்ராக்ட் பண்ணும், இந்த நெகட்டிவ் இந்த பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, இவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைன் இருக்கு பாருங்க. எந்த பாயிண்ட் இவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணுது? விச் பாயிண்ட் இஸ் ஜாயினிங் விச் லைன்? கரெக்டா இந்த லைன் தானே? Yeah, so இங்க கவனிங்க, this is going to be the line which is joining the two charges. Yes or no? இந்த force act ஆகுதுன்னு சொல்றோம். இந்த force act ஆகக்கூடிய டைரக்ஷன் வந்து கண்டிப்பா will be along this line. புரியுதா? ரொம்ப important. Forces acts along the line joining two charges.
this force ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல வரக்கூடிய ஃபோர்ஸ்க்கு பேர் என்ன? Electric force. We call this as electric force acts along, very very important point, electric force acts along line joining two charges. Is that clear? Line joining two charges. Okay, everyone, any doubts, anyone? So இங்க வந்து லைக் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ்ன்றது லைக், நெகட்டிவ்ன்றது லைக். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம அன்லைக் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். அட்ராக்ஷன் வில் பி தேர். everyone noting down? Yes. இப்போ இதை எழுதிக்கோங்க. யாருக்கா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். If you want, you can close the door. You want? Copy down? Yeah. Electric force is also called what? It's also called Coulomb force. Electric force க்கு இன்னொரு பேர் என்ன? It's also called Coulomb force. Electric force is also called Coulomb force. Direction of force போடுங்க. Direction of force. ஒரு செக்லிஸ்ட் உங்களுக்கு தரேன் நான். ஓகே, இந்த செக்லிஸ்ட்டை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, நான் வந்து ஃப்ரீக்வெண்டா நீங்க ரெகுலரா கிளாஸுக்கு வரும்போது ஒரு அனாலிசிஸ் பண்ணுவேன். லைக் உங்களை வந்து செக்லிஸ்ட்டை சப்மிட் பண்ண சொல்லுவேன். ஒரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போவும் கண்டிப்பா செக்லிஸ்ட்டை வந்து நான் கொண்டு வர சொல்லுவேன். ஸோ செக்லிஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் பி ஃபாலோயிங் தட். ஓகே, செக்லிஸ்ட் சில பேருக்கு வந்திருக்கும் இல்லையா? நான் குரூப்ல அனுப்புறேன். அந்த செக்லிஸ்ட்ல இருக்கிறத மட்டும் நீங்க முடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன். இப்ப சில பேர் சிபிஎஸ்சி மட்டும் படிப்பீங்க, சில பேர் சிபிஎஸ்சி பிளஸ் அதர் சப்ஜெக்டும் நீட் ஜெய்க்கும் படிப்பீங்க. ரெண்டு பேருக்குமே ரெண்டு செக்லிஸ்டும் அனுப்புறேன். அதை ப்ராப்பரா என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதுல ப்ரியாரிட்டி ஆர்டர்னு ஒன்று போட்டிருப்பேன். அந்த ப்ரியாரிட்டி ஆர்டர் படி நீங்க போகணும். ஓகே, ஸோ கான்செப்ட்ஸ், டெரிவேஷன்ஸ், அது மாதிரி ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. Okay, yeah. So, yes, Darshini. Yeah. Sir, இப்போ attraction இருக்கேல தான சார் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், ரிப்பல்ஷன் இருக்கேல ஃபோர்ஸ் கிரியேட் ஆகாதுல. So always force will be there. நீங்க ஒரு பாடியை புல் பண்ணும்போதும் ஃபோர்ஸ் ஜெனரேட் பண்றீங்க, புஷ் பண்ணும்போதும் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கல்ல. இப்ப ஒரு பாடியை நான் இந்த பெண்ணை நான் வந்து லிஃப்ட் பண்றதுக்கு ஃபோர்ஸ் தரேன். மேபி ஐ எம் bringing towards myself, force pull பண்ற அட்ராக்ஷன் எடுத்துக்கலாம். நீங்க இதை புரிஞ்சுக்கும் போது இந்த பெண்ணை நான் தூக்கி போடணும்னாலும் I will going to push that, அப்பயும் force will be generated. So force இல்லாம மூவ்மெண்ட் நம்மளுக்கு it's not possible. இங்க நம்ம அப்ளை பண்ற ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவலா இருக்குமா, இல்ல ரிப்பல்ஷனுக்கு அப்ளை பண்ற ஃபோர்ஸும் அட்ராக்ஷனுக்கு அப்ளை பண்ற ஃபோர்ஸும் டிஃபர் ஆகுமா? We will come to that. ஆக்சுவலா இங்க ஃபோர்ஸோட வேல்யூஸ் பத்தி நான் பேசல, ஜஸ்ட் ஃபோர்ஸ் எப்படி டைரக்ஷன் இருக்கும் அவ்வளவுதான் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம அடுத்து பார்க்க போறோம், நெக்ஸ்ட் கூலம்ஸ் லான்னு பார்க்க போறோம். அதுல we will see that. Okay, exactly what you asked is right. We will go to discuss that. சரி, கவனிங்க. இப்ப no, is it okay? Yeah, we will move on. கவனிங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சார்ஜஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, சார்ஜஸை வந்து எப்பயும் ஒரு நம்பரை ஆட் பண்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணலாம். சார்ஜஸ் வெக்டார் குவான்டிட்டி ஆர் ஸ்கேலார் குவான்டிட்டி? சார்ஜஸ் ஸ்கேலார்.
அப்போ ஒரு நம்பர் மாதிரி ஒரு நம்பரை என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம், யூ கேன் டூ எனிதிங் வித் தட். ஸோ அது மாதிரி நீங்க அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு சார்ஜ் Q1 Q2 Q3 இருக்குன்னா யூ கேன் ஆட் தீஸ் சார்ஜஸ் Q1 + Q2 + Q3. இந்த சார்ஜஸ் ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் வந்து என்னன்னா நெட் சார்ஜ். நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க, which is addition of forces. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருப்பீங்க. ஸோ அதுல F1 ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குன்னா அந்த ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா வரப்போற ஃபோர்ஸ் தான் என்னது, நெட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல நெட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெட்னாலே ரிசல்டன்ட்னு அர்த்தம். ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டு விஷயம், அதோட ஃபைனல் ஆன்சரை நெட் இல்ல ரிசல்டன்ட் சொல்லுவோம். இதுவும் ஓகே வித் கிளியர்? எஸ். ஸோ அதே மாதிரி இங்க நெட் சார்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு 3 சார்ஜ் இருக்கு. வாட் இஸ் த நெட் சார்ஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா Q1 Q2 Q3 மூணுத்தையும் ஆட் பண்ணா அது பேர் தான் என்னது, Qnet நெட் சார்ஜ்னு போட்டுருக்கோம். இஸ் இட் கிளியர்? யா. ஸோ இப்போ நம்ம 2 கூலும் 3 கூலும் அண்ட் -1 கூலும் எல்லாத்தையும் ஆட் பண்றோம். யூ ஆர் கெட்டிங் 4 கூலும். இதுவும் கிளியர் வித் திஸ்? இப்போ சார்ஜஸை வந்து Q1 Q2 Q3யும் Q3 Q2 Q1க்கும் சேம் ஆன்சர் வருமா, டிஃப்ரெண்ட் ஆன்சர்? ரிவர்ஸ் ஆர்டர்ல மாத்தி மாத்தி ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர், டிஃப்ரெண்ட் ஆன்சர்? சேம் ஆன்சர். சேம் ஆன்சர் சார். ஆர்டர் டசன்ட் மேட்டர். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்டர் வில் இட் மேட்டர்? Q1 Q2 Q3யும் No, sir. No sir. Yeah, you can, because it's a scalar. You can know. Next, I'll give you time to write. Okay. இப்போ பாருங்க, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். சார்ஜஸை உங்களால என்ன பண்ண முடியாது, உருவாக்கவும் முடியாது, தட் இஸ் கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. இட்ஸ் a very very important point. சார்ஜை நம்மளால கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another. இது பேசிக்கான ப்ராப்பர்ட்டி. இது நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்ற இதுல சொல்றோம். இது ஓகே. கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். Charges can either be created, not destroyed, but can be transferred from one place to another. Okay, va? Next. Now, can I move on to the next point? Next, quantization of charge அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்கிட்ட ஒரு 1000 பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஓகே, என்கிட்ட மில்லியன் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, பில்லியன் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம சொல்றதுக்கு கெமிஸ்ட்ரியில ஒரு விஷயத்தை நீங்க எப்பவுமே யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஒரு ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்குன்னா யூ ஆர் கோயிங் டு யூஸ் அ குவான்டிட்டி டு சே இன் அ சிம்பிள் டேர்ம்ஸ். வாட் இஸ் தட்? அதாவது லைக் what I'm asking is 1 mole னா என்ன இருக்கும்? What is 1 mole? 6.023 into 10 power of -23 sir. -23 sir, +23 sir. +23 or -23? Sir, +23 sir. 10 power of +23. Okay, நோட் பண்ணிருக்கோங்க. +23. ஸோ நம்ம எப்படி வந்து 2 moles அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 1 moleனா என்னது? ஐ திங்க் சில பேருக்கு டவுட் இருக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை எழுதிக்கோங்க. 1 moleனா அது எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு அர்த்தம்? 1 mole means it contains Na number of particles. Na னா என்ன அர்த்தம்? 6.023 into 10 to the power of 23. அப்போ நான் 6.023 into 10 power of 23 சொல்றது ஈஸியா இருக்கா, இல்ல 1 mole அப்படின்னாலே நமக்கு அண்டர்ஸ்டுடா? எவ்வளவு ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன் இந்த டேர்ம் வருதுன்னு தெரியுதுல. ஒரு பெரிய நம்பரை ஒரு சிம்பிளா சொல்லி நம்ம பழகிக்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்றோம் 1 mole அப்படின்னு. இப்ப 2 molesனா yeah, so 2 moles means 2 into 6.022 to 10 power 23, that is 12.046. yeah, so அது மாதிரி 3 moles n moles நீங்க அப்படியே இது பண்ணிக்கலாம். எவ்வளவு ஓகே வித் தட்? எஸ். இப்ப நம்ம அதே மாதிரி இங்க என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஒரு பெரிய நம்பரை சிம்பிளா சொல்ற மாதிரி இங்க வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சார்ஜ் எப்பவுமே குறைஞ்சபட்ச வேல்யூ இருக்கக்கூடியது வந்து எய்தர் பிளஸ் இ இருக்கலாம் இல்ல மைனஸ் இ இருக்கலாம். இஸ் இட் கிளியர்? அதாவது சார்ஜஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிளஸ் இ இல்ல மைனஸ் இ ரெண்டு இதில் தான் சொல்ல முடியும். ஓகே,
தட் இஸ் Q is equal to, இப்போ எனி பாடி, ஒரு பாடியில 4 கூலும் 10 கூலும் 100 கூலும் எனி கூலும் இருந்துட்டு போகுது. ஆனா அந்த சார்ஜை நம்ம எந்த டேர்ம்ஸ்ல தான் எழுத முடியும்? பிளஸ் ஆர் மைனஸ் NE. ஓகே, அதுலயே அந்த என்னன்றது என்னது? N is going to be a integer number 0 1 2 3. Is that clear? சார் இது ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா, இட்ஸ் பீன் டிஃபைன்ட் இன் த நேச்சர் இட் செல்ஃப். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நெகட்டிவ் சார்ஜ் உங்களால என்ன சொல்ல முடியும்? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. the smallest negative charge that you can say. Charge of an electron, sir. கரெக்டா இல்லையா? சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரானோட உங்களால by 2 ஏதாவது சொல்ல முடியுமா? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானோட by 2 we cannot say. So the smallest charge you can say negative வந்து -e. அதே மாதிரி கிரேட்டஸ்ட், அதே மாதிரி பாசிட்டிவ்ல -e நம்ம எலக்ட்ரானோட சார்ஜ் சொல்றோம். அதே மாதிரி புரோட்டானுக்கு என்ன சார்ஜ்? பாசிட்டிவ். It's going to be +e. கரெக்டா? சோ நம்ம சார்ஜை வந்து +e -e டேர்ம்ஸ்ல தான் எழுத போறாங்க. நேச்சர் இஸ் கோயிங் டு ஃபாலோ எய்தர் சார்ஜ் வந்து +e டேர்ம்ஸ்ல இருக்கும், பாசிட்டிவா இருந்தா, நெகட்டிவா இருந்தா -e டேர்ம்ஸ்ல இருக்கும். everyone okay with this? So any charge can be written as what? Plus or minus NE. இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி சார்ஜஸ் வந்து ஃபிராக்ஷன் பாசிபிளா? ஃபிராக்ஷனல் சார்ஜஸ் ஆர் நாட் அலௌட். வெறும் இன்டிஜர் சார்ஜஸ் தான். தட் இஸ் Q ஓட வேல்யூ என்னவா இருக்கலாம்? Q ஓட வேல்யூ it can be any natural number, sir. Yeah, so it can be +1 coulomb, அதாவது +1e இருக்கலாம், +2e இருக்கலாம், okay, or it can be 10e also. But yeah, n integer termsல இருக்கலாம், இல்ல நெகட்டிவா கூட இருக்கலாம், அதுலயே plus or minus ne. Okay, it can be like that. But ஆனா fractions are not allowed. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். e/2 -3/2 +5/2 லாம் இருக்க முடியாது. e டேர்ம்ஸ்ல எழுதும்போது எப்பவுமே அது இன்டிஜர்ஸா தான் இருக்கும். everyone following here? ஓகே, இப்போ ஒரு பாடி மேல இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து நம்ம q அப்படின்னு சொல்றோம்னா q is equal to +2e கரெக்ட். இட் cannot be 0.1 e/2 ன்னு இருக்க முடியாது. everyone following? சரி, இப்போ இந்த +e யாருக்கு இருக்கும்? இப்போ +e டேர்ம்ஸ் இல்ல -e டேர்ம்ஸ்ல தான் எழுத முடியும்னு சொல்லியாச்சு. அந்த +eன்றது யாருக்கு இருக்கும்? எந்த பார்ட்டிகளுக்கு இருக்கும்? which particle will have +e charge? -e யாருக்கு இருக்கும்? +e யாருக்கு இருக்கும்? +e புரோட்டான். ஓகே, நான் protons, electrons. யா, +eன்றது சார்ஜ் ஆஃப் புரோட்டான். அதே மாதிரி -eன்றது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். everyone following? இப்ப கவனிங்க, இந்த e ஓட வேல்யூ என்னது? ஜஸ்ட் e, அதாவது +e ல வெறும் e 1.6 × 10⁻−19 கூலும். நிறைய பேருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. பேசிக்கான வேல்யூ தான், பட் யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன். இப்போ ஐ வில் கிவ் யூ டைம், யூ கேன் ரைட் இட் டவுன். Come on everyone, note this part of the screen. Hemant, have you completed? Yes. Don't worry, ரொம்ப பொறுமையாவே போவோம். அட் த சேம் டைம் கரெக்டா முடிப்போம். ஓகே, ஸோ நம்ம வந்து உங்களுக்கு வந்து என்ன படிக்கணுமோ எல்லாமே நான் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். நான் கொடுக்குற டாஸ்க் அப்பப்போ கொடுக்கறத நீங்க கரெக்டா பண்ணா மட்டும் போதும். நம்மளோட ஒரே ஒரு டார்கெட் என்னன்னா 100 out of 100 எடுக்கிறது. அதுக்கு உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் என் சைட்ல இருந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்க அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும். இந்த மோல் கான்செப்டையும் எழுதிக்கோங்க. 1 மோல்ன்றது அவகேட்ரோ நம்பர் சொல்லுவாங்க இல்லையா, 6.02. அவகேட்ரோ நம்பர் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் Na.
நான் ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். நாளைக்கும் ஒரு கிளாஸ் இருக்கு, சாட்டர்டே சண்டேயும் ஒரு கிளாஸ் இருக்கு. ஷெட்யூல் ஐ ஹவ் given to you. அதே மாதிரி சாட்டர்டே சண்டேன்றது நம்ம ரெகுலர் கிளாஸ் டைமிங் 8 to 10:15. அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு டவுட் செஷன் இருக்கும், கண்டிப்பா ஒரு டவுட் செஷன் இருக்கும். அந்த டைம்ல உங்களோட டவுட்ஸ் நீங்க செப்பரேட் டவுட்ஸ், ஜென்ரல் டவுட்ஸை எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல கூட அனுப்பலாம். ஓகே, ஸோ அட் த சேம் டைம் வீக்லி ஒரு டவுட் செஷனும் இருக்கும். Come on, fast, everyone, write it down. ஸோ அதுக்கு பேர் வந்து இது வந்து 1 மார்க் 2 மார்க்ல கூட கேட்பாங்க. வாட் இஸ் டிஃபைன் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு ஆன்சர். சார்ஜை வந்து எப்பவுமே பிளஸ் ஆர் மைனஸ் என்னு எழுதுறோம். அதுல என் வந்து இன்டீஜரா இருக்கலாம் அப்படின்றது தான் இது குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். அந்த பிளஸ்ன்றது யாருக்கு வரும்? அதையும் எழுதிக்கும். Clear, everyone write it down. For any body, fractional amount of E வந்து allowed கிடையாது, வெறும் Ne தான் allowed. N should be integer. இன்னொரு முக்கியமான விஷயம், கிளாஸுக்கு லீவ் போடக்கூடாது. ஓகே, இட்ஸ் வீக்லி 2 days கிளாஸ் தான் இருக்க போகுது, சாட்டர்டே அண்ட் சண்டே. நீங்க ஒரு நாள் கிளாஸ் மிஸ் பண்ணீங்கன்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல லூஸ் பண்ற மாதிரி. இதை ஃபர்ஸ்ட் டேலயே நான் சொல்றேன். நீங்க ஏன்னா ஸ்கூல் எக்ஸாம்ஸையோ எப்படியாவது நீங்க கிளாஸுக்கு வந்துடணும். ஓகே, எப்படியாவது கிளாஸுக்கு வந்துடணும். ஐ ஹவ் சீன் மெனி ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, கிளாஸுக்கு லீவ் போடுறதுனால தே ஆர் கோயிங் டு லூஸ் ஹியூஜ் மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டேல இருந்து லீவ் போடக்கூடாதுன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ளேயே. எவ்வளோ டிஃபிகல்ட் கண்டிஷன், நாளைக்கு ஒரு எக்ஸாம் நாளைக்கு மார்னிங் இருந்தாலுமே நீங்கள் கிளாஸுக்கு வந்துடணும். ஃபர்ஸ்ட் டேல இருந்து அந்த ப்ராக்டிஸை டெவலப் பண்ணிக்கணும். ஓகேவா? கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? கேன் வி மூவ் ஆன்? நோட்ஸ் எடுத்தாச்சா? எஸ் சார். வில் மூவ் ஆன். கவனிங்க, இப்போ மாஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இதை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் மாஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்ல வந்து புரோட்டானோட மாஸ் நான் எம்பின்னு எழுதியிருக்கேன். புரோட்டானோட மாஸ் வந்து 1.672. ஓகே, 1.672 into 10⁻⁻27 kgன்றது மாஸ் ஆஃப் புரோட்டான். அதே மாதிரி மாஸ் ஆஃப் இப்போ என்னோட வாய்ஸ் பெட்டரா கேக்குதா? Now my voice is better. I'm sorry, there is some change of microphone. Yeah. So Yes, sir. mass of proton is 1.672 into 10⁻⁻27 kg. Neutron oda mass வந்து 1.674. That's what you need to understand. And the third decimal place தான் உங்களுக்கு அந்த இது வருது. Okay. So இது 672, இது 674. அப்ப யாரோட மாஸ் அதிகம்? புரோட்டான் ஆர் நியூட்ரான்? நியூட்ரான். sir. ஏன்னா 4 வருது இல்லையா இதுல. ஸோ நியூட்ரானோட மாஸ் ஸ்லைட்லி அதிகம். ரொம்ப அதிகமா ஸ்லைட்லி அதிகம், ரொம்ப ஸ்லைட்லி அதிகம். சார்ஜ் ஆஃப் புரோட்டான் என்னது? பிளஸ் இ. பிளஸ் இனா அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம். என்னோட வேல்யூ என்னது? கமான், புரோட்டானோட மாஸ் பிளஸ் இன்னு சொல்றோம். அந்த இடத்துல என்ன இருக்கு? நம்மளுக்கு 1 இஸ் தேர். என்னோட வேல்யூ அங்க என்னது? 1 சார். நியூட்ரானோட மாஸ் சார்ஜ் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் கோயிங் டு பி நியூட்ரல், அதனால 0. என்னோட வேல்யூ இங்க என்னது? அப்போ 0 சார்.
இப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க நிறைய டைம்ல யூஸ் பண்ண போறது இந்த எலக்ட்ரானோட மாஸ் தான். புரோட்டான் நியூட்ரானையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் கண்டிப்பா நீங்க நிறைய பேர் மறந்தும் போறாங்க. ஸோ இப்பவே மெமரைஸ் பண்ணிருங்க. எலக்ட்ரானோட மாஸ் தான் என்னது 9.1 × 10⁻³ kg. இப்ப 10⁻³ இருக்கு. யார் பெருசு, எலக்ட்ரானா, புரோட்டானா, நியூட்ரானா? யாருக்கு மாஸ் இருக்கலே கம்மின்னு சொல்லுங்க பார்க்கலாம். Electron, sir. Electron. Because it is having the value of 10⁻³ 31. ஓகே, ஸோ எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து -e ஆர் -1e சொல்லலாம். என்னோட வேல்யூ அங்க என்னது 1. ஐயா. ஸோ இப்போ நம்ம கவனிங்க, என்னோட வேல்யூ 1. நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், q -ne ஓட கம்பேர் பண்ணுங்க. என்னோட வேல்யூ 1. இஸ் இட் கிளியர்? Yes, sir. இப்போ வந்து கவனிங்க, ப்ராப்ளம்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணும்போது புரோட்டானோட மாசையும் நியூட்ரானோட மாசையும் நம்ம எப்படி எடுத்துக்கோம்? எப்பவுமே ஈக்குவல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். புரோட்டானோட மாசையும் நியூட்ரானோட மாசையும் எப்பவுமே ஈக்குவலா கன்சிடர் பண்ணோம். 1.67 × 10⁻27 kg. ஓகே, எலக்ட்ரானோட மாஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? 9.1 இருக்கு. நீங்க 9.1 போடுங்க, இல்ல சில டைம் நான் கால்குலேஷன் பண்ணும்போது 9 கூட எடுத்து பண்ணலாம். ஓகேவா? everyone able to note this? அப்ராக்சிமேட் கேஸ்ல 9.1க்கு பதில் 9 கூட எடுத்து பண்ணலாம். பட் திஸ் ஷுட் பி இன் எம்சிக்யூஸ்ல இதை யூஸ் பண்ணுங்க. அந்த 2 மார்க் 3 மார்க் அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். எம்சிக்யூஸ் வருதுல, அங்க 9.1 9 அப்ராக்சிமேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும் இனி எம்சிக்யூஸ். கிளியர்? சரி, அதுக்கப்புறம் கவனிங்க, சார்ஜஸை வந்து நம்ம 2 இதா பிரிக்கிறோம். ஒன்று வந்து பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு. பாயிண்ட் சார்ஜஸ்னா என்னது? பாசிட்டிவ் நெகட்டிவ். ஒரு டாட் மாதிரி சொன்னோன்னா அது என்னது? எவரோன் ஃபாலோயிங்? வெறும் டாட் அப்படின்னு சொன்னா அது பாயிண்ட். பேர்லயே இருக்கு பாருங்க, பாயிண்ட்னா என்னது? ஒரு புள்ளி தானே. எஸ் ஆர் நோ? ஒரு புள்ளியில சார்ஜ் இருக்கிறத நம்ம எய்தர் பாசிட்டிவா இருக்கலாம் இல்ல நெகட்டிவா இருக்கலாம். போத் த பாசிபிலிட்டி ஆர் தேர். இப்ப பாயிண்ட் மாசஸ் அப்படின்னு சொல்லி நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்களா? ஒரு டாட் மாதிரி வைக்கிறது M1 M2 போட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்க பாயிண்ட் சார்ஜஸ், எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். எவரோன் கிளியர்? அதுலேயே வந்து கண்டினியூஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் சார்ஜஸ்லாம் சேர்ந்து உருவாகிறது தான் என்னது நம்மளுக்கு கண்டினியூஸ் சார்ஜஸ். இப்போ கண்டினியூஸ் சார்ஜஸ் அதே மாதிரி தான் நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல என்ன படிச்சிருக்கீங்க? கண்டினியூஸ் பாடின்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா? எஸ் சார் நோ? கண்டினியூஸ் பாடி இருக்கீங்களா? யா. ஸோ அதே தட் இஸ் கண்டினியூஸ் பாடினா சின்ன சின்ன மாசஸ்லாம் சேர்ந்து பெருசா இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம்? கண்டினியூஸ் மாஸ் ஆர் கண்டினியூஸ் பாடி, ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்லுவோம். இங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பாயிண்ட் மாசஸ்க்கு வால்யூம் இருக்கா? பாயிண்ட் மாசஸ்க்கு என்ன வால்யூம்? நெக்லிஜிபிள் வால்யூம். எப்பவுமே Negligible, sir. இது ஒரு ஃபேக்ட் ஆஃப் பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் மாசஸ்க்கு வால்யூம் கிடையாது. ஆனா இந்த கண்டினியூஸ் பாடிக்கு என்ன இருக்கு? வால்யூம் இருக்கு. கிளியரா? இப்போ அதே மாதிரி இப்போ இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் கவனிங்க. இது வந்து ஒரு கண்டினியூஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கண்டினியூஸ் சார்ஜ் பாடிக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இங்க என்ன போட்டிருக்கோம்? நம்ம ஃபுல்லாவே பாசிட்டிவ்னு போட்டிருக்கோமா? இது மாதிரி ஃபுல்லா பாசிட்டிவ்னு போட்டா எது அதிகமா இருக்குன்னு அர்த்தம்? கம்பேர் டு நெகட்டிவ் விச் இஸ் மோர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மா, கேர்ஃபுல்லா கவனிங்க. ஒரு பாடியில ஃபுல்லா பாசிட்டிவ் போட்டிருக்கானா அந்த பாடிக்கு பேர் என்னது? பாசிட்டிவ்லி சார்ஜ் பாடி தானே. அதுல நெகட்டிவே இல்லைன்னு அர்த்தமா? நெகட்டிவ் இருக்கும், அதோட எது அதிகமா இருக்கு? நம்ம பாசிட்டிவ். அதே மாதிரி நெகட்டிவ்லி சார்ஜ் பாடி இது, பாசிட்டிவோட எது அதிகமா இருக்குன்னு சொல்லணும்? நெகட்டிவ் அதிகமா இருக்கு. எவரோன் ரெடி டு ஃபாலோ திஸ்? யாருக்கா டவுட்? இப்போ இதே பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த பாடியை நம்ம என்ன சொல்லுவோம்? நியூட்ரல் பாடி. Neutral body. இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னது? அன்சார்ஜ் பாடி. கரெக்டா இல்லையா? பாசிட்டிவ்லி சார்ஜ், நெகட்டிவ்லி சார்ஜ். நியூட்ரல் பாடி, அன்சார்ஜ் பாடி. ஓகேவா? இப்ப இது நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்ல இருக்கும். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த சாப்டர் புரியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் வை வி ஆர் டிஸ்கசிங் இன் டீடைல். Everyone copied it down?
நோட்ஸ் எல்லாமே பக்காவா எடுங்க. பிகாஸ் நீங்க அடுத்த திடீர்னு டெஸ்ட், ஸ்கூல்ல டெஸ்ட் எதுக்குனாலுமே நம்ம நோட்ஸை மட்டும் எடுத்து படிச்சாலே போதும். அதுக்கு பேரா உங்களுக்கு வந்து மற்ற நோட்ஸுமே நான் தனியா கொடுத்துருக்கேன். பட் நம்ம கிளாஸ் நோட்ஸ் இஸ் த மாஸ்டர் நோட்ஸ். Come on, write fast, everyone. Don't miss even a single points. Write everything. Vasan, turn on the camera. Okay, va. Now, come on, note these points also first. First. சார் அந்த இன் ப்ராப்ளம்ஸ் மட்டும் கொஞ்சம் காட்டுறீங்களா சார்? Yeah. One second. In problems means? Yeah. Yes sir, that's it. Yeah. Yeah. Can we move on? Yes. Yes, sir. Yeah. கவனிங்க, ஒரு பாடியில என்ன இருக்கு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சா? ஒரு பாடியில பிளஸ் QE இருக்கு, மைனஸ் QE -3 இருக்கு, அங்க பிளஸ் 5 இருக்கு. வாட் இஸ் த நெட் சார்ஜ் தேர்? So +2. பிளஸ் 2 ன்னு சொல்லலாமா? சார் நோ. இன் டர்ம்ஸ் ஆஃப் கூலும்ல எப்படி எழுதுவீங்க? பிளஸ் 2E, okay. How you will write in coulomb? 2 into 1.6 into 2 into 1.6. 3.2 3.2 10⁻−19 கூலும். ஓகேவா? இப்போ அதே வந்து நெகட்டிவ் மோர் அதிகம் கம்பேர்ட் டு பாசிட்டிவ். வாட் யூ வில் கெட் ஹியர்? -2C. -2C. Yeah. -2C sir. So -2. Yeah. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா we are going to solve problems. Okay. Yes, we can solve now. Yeah, right, good. We can solve. One second.
Yes, come on. Let's solve the first problem. Okay. So இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கால்குலேஷன்ஸ்ல எல்லாருமே பக்கா ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஃபாஸ்டா போடுற எபிலிட்டியை டெவலப் பண்ணிக்கணும். அதனால தான் அந்த 50 கால்குலேஷன்ஸ் எடுத்து கொடுத்தேன். நான் வந்து கால்குலேஷன்ஸ்க்கு கம்மி டைம் தான் தருவேன். அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ரீசனபிள் டைம் தான் தருவேன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு நான் வந்து ஃபார்முலாஸ் எல்லாமே கொடுத்துருவேன். ஓகே, கால்குலேஷன்ஸ் நீங்க தான் எனக்கு போட்டு சொல்லணும். அதனால தான் நான் இட்ஸ் வெரி மச் பிரைமரி திங். ஸோ கால்குலேஷன் நான் கொடுத்த அந்த 55-60 கால்குலேஷன்ஸ் எல்லாமே நீங்க போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்கான வீடியோஸும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், கொடுத்துருக்கேன். ஓகே, அல்ஜிப்ரா கால்குலேஷன்ஸ், இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன், ட்ரிக்னாமெட்ரி, எவ்ரிதிங் ஐ ஹேவ் கிவன். ரைட், ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம்ல ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒரு ஃபர்ஸ்ட் எந்த டாபிக்மே 3 ப்ராப்ளம் நான் பண்றேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணணும், 2 ப்ராப்ளம் 4 and 5 யூ ஷுட் டூ இட் அஸ் வாட், ஹோம்ஒர்க். ஓகேவா? யா, ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் திஸ். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு மச் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இஸ் தேர் இன் அ கப் ஆஃப் வாட்டர். வெயிட் ஆஃப் த வாட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டபிள்யூன்றது என்னது, வெயிட் ஆஃப் த வாட்டர். இது என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின். அந்த எக்ஸாம்பிள் கொஸ்டினுக்கு என்ன தரல, அவங்க மாஸ் வந்து கொடுக்கல. ஓகேவா, மாஸ் வந்து கொடுக்கல. யாருக்கிட்டலாம் நோட்ஸ் இல்லையோ இப்போ எழுதிக்கோங்க இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது எல்லாருக்கிட்டையும் அந்த கிளாஸ் ஒர்க் அண்ட் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸோட அந்த செக்லிஸ்ட் பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் வச்சிருக்கணும் எல்லாரும் கையில். இல்லாதவங்க இப்போ எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல. பட் எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ். கொஸ்டின் எழுதிக்கோங்க எவ்ரி ஒன். How much positive and negative charge is there in a cup of water? Weight of water வந்து கொடுத்துருக்காங்க 36 கிராம். ஓகே, ஸோ வாட்டர்ல பண்ணலாமா? லெட்ஸ் ட்ரை டு சால்வ். கேன் ஐ சால்வ்? Yes, sir. யா, ஸோ நான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன், நீங்களும் அதுக்கு தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஃபார் அ கப் ஆஃப் வாட்டர் ஆஃப் வெயிட் வந்து 36 கிராம். இப்போ எவ்வளோ பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றேன்றதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. நம்மளுக்கு மாஸ் ஆஃப் த வாட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு 1 mole ஆஃப் வாட்டர், வாட்டர்ன்றது வாட் இஸ் அ மாலிக்யூல்? H2O. யா. What is the molecular mass of water? Molecular mass of 18, sir. கவனிங்க, molecular mass of or molar mass ன்னு சொல்லலாம். molar mass ன்னு சொல்லலாமா? Yes, what sir. is the molar mass of H2O? 18, sir. 18 grams. H2O ஒரு H, அதாவது கேர்ஃபுல்லாக கவனிங்க, 18 தட் இஸ் ஆக்சிஜன்ல எவ்வளோ வரும், 16. Yes, sir. What is mean by molar mass means? Anyone can say the definition of this? So mass of the particular element in the mass of the elements in the compounds, sum of mass of elements in the compound. Okay, கேர்ஃபுல்லா கவனிங்க, நான் சொல்றது நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க. மோலார் மாஸ்னா என்னது? 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ல எவ்வளவு மாஸ் இருக்கோ அதுதான் என்னது, மோலார் மாஸ். இப்ப 1 mole ஆஃப் H2O-ல my friend following 1 mole ஆஃப் H2O-ல எவ்வளவு கிராம்ஸ் இருக்குமா? ஆக்சிஜனுக்கு 16, கரெக்டா? ஒரு ஹைட்ரோஜனுக்கு 1 கிராம், இன்னொரு ஹைட்ரோஜனுக்கு 1 கிராம், டோட்டலா எவ்வளவு கிராம்? 18 கிராம்ஸ். யாருக்கா டவுட் இருக்கா? 1 mole ஆஃப் H2O-ல எவ்வளவு மாஸ் இருக்கு போகுது? 18 கிராம். யாருக்கா டவுட்ஸ் இதுல? ஓகேவா? எப்படி நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் நெக்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க போறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். Given mass by molar Yeah, mass. good. So number of molesன்றது என்னது? Given mass by molecular mass இல்ல given weight by molecular weight ன்னு சொல்லுவாங்க. ஓகே, so weight by மோலார் மாஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும் கமான்? So 36 by 18 grams. So how much moles are there? 2 moles. 2 moles இருக்கு. யாருக்கா 2 moles, sir. நான் என்ன பண்ணேன்னு எல்லாருக்கும் கிளியரா? தட் இஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு மாஸ் கொடுத்துட்டாங்க.
மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா கிவன் வெயிட் பை மோலார் மாஸ் வில் ஆல்வேஸ் கிவ் யூ த நம்பர் ஆஃப் மோல்ஸ். இது கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு இதுதான். 2 மோல்ஸ் இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு, H2O இருக்குன்னு அர்த்தம். இந்த 2 மோல்ஸ் ஆஃப் H2Oல ஒரு மோல்னா எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்? இப்போ நம்பர் ஆஃப் H2O மாலிகூல்ஸ் எத்தனை இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் ஆஃப் H2O மாலிகூல்ஸ் 1 மோல்ல Na கரெக்டா இல்லையா? 1 மோல்ல எவ்வளவு இருக்கும்னு சொன்னோம்? Na சார். யா 1 மோல்ல நம்மளுக்கு Na, அப்போ அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? 6.02, தட் இஸ் 2 into Na போட்டுடலாமா சிம்பிளா? கேன் ஐ புட் லைக் தட் ஃபார் ஈஸி ரைட்டிங்? 2 into Na போடலாமா? எஸ். இப்போ நம்மளுக்கிட்ட டோட்டல் நம்பர் ஆஃப் H2O மாலிகூல்ஸ் இன் 36 கிராம் தெரிஞ்சிடுச்சா? எஸ் சார் நோ? எனி டவுட்ஸ் எனிவன்? எஸ் சார். இப்போ நீங்க எனக்கு சொல்லுங்க, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் இன் one H2O மாலிகூல். நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். கேர்ஃபுல்லா நான் என்ன கேட்குறேன்னு பாருங்க. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் இன் 1 H2O எவ்வளோ இருக்கும்? ஒரு H2O மாலிகுல்ல எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கும்? ஜென்ரலா H2Oன்றது நியூட்ரலா நான் நியூட்ரலா? I need answers from everyone. 1 H2O நியூட்ரல். அப்ப அதுல ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் என்ன இருக்கணும்? பாசிட்டிவும் இருக்கணும், நெகட்டிவும் இருக்கணும். இல்ல ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் இன் 1 H2O அப்படின்னா நம்மளுக்கு ஹைட்ரஜன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன்ல எவ்வளவு இருக்கும்? எத்தனை ஒரு ஹைட்ரஜன்ல எத்தனை இருக்கும்? ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரானா? ஒரு ஆக்சிஜன்ல எத்தனை இருக்கும்? கமான் சொல்லுங்க. 8 புரோட்டான் 8 எலக்ட்ரான். எஸ் ஆர் நோ? அப்படி பார்க்கும்போது 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ டோட்டலா எவ்வளவு இருக்கும்? 8 எலக்ட்ரான், இதுல இருந்து 2. ஸோ வாட் யூல் கெட் டோட்டலி 10 எலக்ட்ரான்ஸா? எஸ் ஆர் நோ? 10 எலக்ட்ரான்ஸ் தானே? எஸ் சார். இப்ப பாசிட்டிவ் சார்ஜ்னு கேட்டிருக்கேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிளஸ் 10 போடலாமா? மொத்தம் 10 எலக்ட்ரான்மா, பிளஸ் 10. எவரோன் கிளியர்? எஸ் சார். இல்ல பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் இது ஈன்றது பிளஸ் இ. அதாவது நான் இங்க என்ன போட்டிருக்கேன்னா, எவரோன் கேர்ஃபுல்லி லிசன் ஹியர். 10 புரோட்டான் இருக்கு. ஒரு புரோட்டானோட சார்ஜ் எவ்வளோ? பிளஸ் சி. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? பிளஸ் 10 தானே? இப்போ அடுத்து நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் இன் 1 H2O. correct idea, because this is going to be a neutral தானே? ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ். பட் ஆனால் கொஸ்டின்ல கேட்டது எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கு எவ்வளோ நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு இதோட இதை சொல்லிட்டோம். டோட்டலா நம்ம கிட்ட எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கு? 2 into Na அமௌண்ட் இருக்குல்ல. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? 10 into 2 into Na. ஸோ டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜஸ் எவ்வளோ இருக்கு நம்ம கிட்ட? நீங்க தான் சொல்லணும் எவ்ரி ஒன். ஒரு மாலிக்யூல்ல ஒரு H2Oல பிளஸ் 10 இருந்துச்சு. பட் ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது மொத்தமா இப்ப எவ்வளோ? 2 into Na. 2 into Na. 2 into Na, sir. 2 into Na. That's going to be 20 Na, sir. கரெக்டா இல்லையா? இப்ப அதே மாதிரி நெகட்டிவ் 20 Na. டோட்டல் minus 20 Na. That's it. யாருக்கா டவுட்ஸ்? நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இது என்ன யூனிட்ல போடுவீங்க? வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு இது மிஸ் பண்ணிட்ட பாருங்க. எங்க மிஸ்டேக் பண்ணிருக்க சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஐ மிஸ் த பாயிண்ட். Arshini, Asni, sit straight and listen. Vasan, turn on the camera. Yeah. Come on, எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கேன் கரெக்டா சொல்லுங்க. 10e into 2 Na போட்டிருக்கோமா? அங்க என்ன வரும்? என்ன மிஸ் பண்ணிருக்கேன்? E மிஸ் பண்ணிட்டோம். E, sir. everyone okay? Now copy this down. Yes, sir. Copy this down. Fast-ஆ கொஞ்சம் காப்பி டவுன் பண்ணுங்க. நம்ம அடுத்து இன்னும் 2 ப்ராப்ளம் பண்ண வேண்டியது.
டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த ஐடியா யூஸ் பண்ணி. Netra, any doubts? Have you noted down? Hemant? Yes, sir. Yeah. Jashwant, you have taken the notes? Yes, sir. Your friend whom I have left, I think. You just ask him to rejoin. Yes, sir. I asked him, sir. Asni, you are clear? Murugesh, Vasan, Hemant, Meghna? Yes, sir. Yeah. Rishi, clear? Ananya? Pavitra, yes? Yes, sir. Yeah. Note பண்ணியாச்சா? So next question. Clear? Yeah. இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. If 10 to the power of 9 electrons move out of a body to another body every second, இதுக்கு என்ன அர்த்தம்? So 10 to the power of 9 electrons is moving out of a body. கவனிங்க, 10 to the power of 9 electrons is been going out of the body to another body. It's going to go. How much time is required to get a total charge of 1 coulomb on the other body? Another body la total charge of 1 coulomb varanuma. Okay. நல்லா கவனிங்க, இதுக்கு வந்து ஸ்டாண்டர்டா we having a method. Okay, first Q by T. Q by T எடுத்து பண்ணலான்றீங்களா? Yeah. கவனிங்க, so total charge transferred per given time வந்து என்னது? Constant எடுத்துக்கலாமா? Q by T வந்து நம்ம இங்க என்ன அசியூம் பண்ணிக்கணும்? Constant. ஓகே, ஸோ ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு என்ன ஆகுது? சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. Q சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னு. திஸ் இஸ் பாடி 1, திஸ் இஸ் கோயிங் டு பி பாடி 2. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாடில இருந்து செகண்ட் பாடிக்கு Q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. எவ்வளோ டைம்ல? கமான், எவ்வளோ டைம்ல? T டைம்ல நடந்திருக்கு. எவரன் ஏபிள் டு ஃபாலோ திஸ் பாயிண்ட்? T டைம்ல Q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஓகேவா? T டைம்ல Q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி கொஸ்டின்ல என்ன டேட்டா கொடுத்துருந்தாங்க? கமான், வாட் இஸ் த டேட்டா கிவன்? ஒரு செகண்ட்ல எவ்வளவு சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும்? 10 power 9. 9 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானுக்கு எவ்வளவு சார்ஜ்? -e. கரெக்டா இல்லையா? Yes, sir. So ஒரு செகண்ட்ல 10 to the power of 9 electrons, ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் -e. So equal amount of charge has been transferred in a time of 1 second. எல்லாரும் அக்செப்ட் பண்றீங்களா? இப்ப அந்த பக்கத்துல உள்ள பாடிக்கு 1 கூலும் வரணும் அப்படின்னா கவனிங்க, அப்போ எவ்வளோ டைம்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும்? பேசிக்கலி இட் மீன்ஸ் தட். இல்லைனா இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் இது. ஓகேவா? இது மாதிரி சார்ஜ் டிரான்ஸ்ஃபர்ல இதே ஸ்ட்ராட்டஜி நீங்க எல்லா ப்ராப்ளமுக்கும், இதே மாதிரி வெரைட்டி உள்ள ப்ராப்ளமுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். என்ன ஸ்ட்ராட்டஜினா, Q by T கான்ஸ்டன்ட். ஸோ Q1 by T1 is equal to Q2 by T2 ஃபார்முலா படி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஸோ இப்போ பாருங்க, 1 செகண்ட்ல கேர்ஃபுல்லி லிசன் இயர், T1ன்றது 1 செகண்ட்ல எவ்வளோ சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்துச்சு? 10 to the power of 9 into -e. கரெக்டா இல்லையா? இப்போ நம்மளுக்கு 1 கூலும் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் எவ்வளோ டைம்ல? T2 டைம்ல. ஃபாலோயிங் எவ்ரி ஒன்.
இந்த Q by T ratio constant Q 10 to the power of 9 minus E அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் T1 டைம், தட் இஸ் 1 செகண்ட்ல போட்டாச்சு. இப்போ T2 டைம்ல எவ்வளோ சார்ஜ் அங்கே கெயின் பண்ணிருக்கணும்? 1 கூலும். மை ரோன் கிளியர் வித் திஸ். ஸோ இட்ஸ் அ டைரக்ட், இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இதே வெரைட்டிஸ் ஆஃப் எல்லா ப்ராப்ளமுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் T2ன்னு கண்டுபிடிக்கணும். வாட் வில் பி T2? கமான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? யா ஸோ T2 நம்ம இது பண்ணோம். எப்படி பண்றேன்னு கவனிங்க. ஸோ T2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்? T2 வில் பி ஈக்குவல் டு 1 கூலும் இன்டூ 1 செகண்டா டிவைடட் பை 10 to the power of 9 இன்டூ மைனஸை நம்ம டைம் வந்து நம்ம டைம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். டைம்னால நம்ம இ என்ன எடுத்துக்கலாம்? பியூர்லி பாசிட்டிவ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? டைம் கேனாட் பி நெகட்டிவ், ரைட்? யூ கேன் சப்ஸ்டியூட் வாட்? பாசிட்டிவ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எஸ் ஆர் நோ, இல்லைன்னா ஆன்சர் நெகட்டிவ்னு வரும்ல. டைம் கேனாட் பி நெகட்டிவ். ஸோ 1 கூலும் இன்டூ 1 செகண்ட் 10 to the power of 9. ஸோ இதோட வேல்யூ என்னது? 1.6 இன்டூ 10 to the power of -19. சரி, இது வந்து 19 கூலும் தானே? இப்போ வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. கூலும் கூலும் வில் கெட் கேன்சல், கரெக்டா? 1 செகண்ட் இருக்கு, கீழே இந்த டினாமினேட்டர் டேர்மை ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. கமான் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு சொல்லுங்க எவ்வளோ செகண்ட்ஸ் வருதுன்னு. கமான் எவ்ரிவன். 6.45 into 10 to the power 9. Okay, come on, do it. I need everyone to work out this calculation. யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? இது மாதிரி ப்ராப்ளம் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் எவ்வளோ அமௌண்ட்ல எவ்வளோ டைம்ல எவ்வளோ அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றது Q by T நம்ம கான்ஸ்டன்டா எடுத்துக்கிறோம். தட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸ் டு சால்வ் திஸ். ஆசினி ஒர்க் அவுட் பண்றீங்களா? பென் அண்ட் பேப்பர் ஒர்க் அவுட். So 6.45 into 10 to the power 9. You already did the calculation? Yes, sir. Okay, right. Pen and paper work out தானே பண்றீங்க? சைடுல கால்குலேட்டர் இல்ல சார். Okay, right. Everyone do on your own. Exam paperல நீங்க தான் பண்ண போறீங்க. That's why I'm asking you to do on personal. அந்த 50 calculations பண்ணீங்கன்னா இதெல்லாம் ஈஸியா இருக்கும். குயிக்கா சொல்லுங்க. Sir, 0.06 into 10 power 11. Okay, 0.06 into 10 power of 11. plus 11 or minus 11? Plus 11 seconds. Yes or no? இத வந்து இயருக்கு மாத்த சொன்னா எப்படி மாத்துவீங்க? இத எப்படி நம்ம இயர்ஸ் மாத்துறது? Hours, minutes into hours into. What is the strategy that you need to use to convert? Sir, how many seconds in a year? அப்படின்னு என்ன கேக்குறீங்களா மேக்னா? No, sir, we divide that value. Yeah, correct. So எப்படி பண்றது? Total time by total time taken for it. Total seconds per use. Very very simple. நான் சொல்ற மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பட் இத குயிக்கா நீங்க டிரைவ் பண்றதுக்கு ஈஸியா பண்ணலாம். 1 year is nothing but how many days? ஒரு டேல எத்தனை இது? 24 hours. ஒரு ஹவர்ல எத்தனை மினிட்ஸ்? 60 மினிட்ஸ். 24 into 3600 வந்துட்டோம்ல, அவ்வளவுதான். இப்போ இந்த 1 செகண்ட் நம்ம எப்படி எழுதலாம்? 1/365 24 அப்புறம் 3600. ஓகேவா எவ்ரிவன்? இப்போ இந்த செகண்ட் இருக்க இடத்துல டிவைடட் பை இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுல கிடைச்சிரும்? ஹவர்ல, இயர்ல கிடைச்சிரும். பண்றீங்களா கால்குலேஷன்? will you do that? இப்போ நீங்க this is a practice thing, so you need to do this now. நீங்க கால்குலேஷன் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. 10 power of 11 இருக்கு, டிவைடட் பை yes sir 365 into 24 into யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பார்க்கலாம், பட் நீங்களா ஒர்க் அவுட் பண்ணணும். Sir? Yeah, yes, Maya. Yes, Samantha. Sir, instead of calculating it with the huge number in the denominator, we could simply substitute that 1 coulomb is equal to 6.25 into 10 to the power of 18 electrons.
Wouldn't that be easier? Ma, can you repeat? Coulomb இருக்க இடத்துல என்ன substitute பண்ணலாம்? Sir, we took one coulomb as just as that, and then we substituted 1.6 into 10 to the power of minus 19. So essentially, we had a huge number in the denominator. Instead of doing that, we could have simply taken 1 coulomb is equal to 6.25 into 10 to the power of 18. If we had taken that, we would have gotten an easier answer. Ma, but still seconds la thana answer varum. Yeah, still seconds we would get the answer, but then easy calculation. Yeah, definitely you can do that. பட் ஆனால் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். 1 கூலும்ன்றது எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சார்ஜஸ்ன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக நீங்கள் போடணும். Yes, sir. Yeah. Ma, Netra, you are clear? Hemant, turn on the camera, Murugesh. Ma, Pavitra, you are clear? Yeah. You can ask it out. So Yeah, 1 come on, year calculate பண்றது எனக்கு புரியல சார். மா, எதுமா 1 இயர் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு டவுட் இருக்கா? மா, Yes, அதாவது sir. 1 இயர்ன்றது என்னது? 365 டேஸ். ஒரு டேல 24 ஹவர்ஸ். ஒரு ஹவர்ன்றது 60 மினிட்ஸ். ஒரு மினிட்ல 60 செகண்ட்ஸ். ஓகேவா? Okay, sir. Yeah. Sir, 1.18. 1 point. Ma, Meghna, you are saying answer. Yes. What's the value? Sir, Sir, 198. 1.42, sir. 1.42. Ma, 1.42 is very okay. 0.42 is literally very far. Ma, இது நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது எனக்கு ஆன்சர் கொண்டு வரணும். Sir, 1.10 to the power 4. எத்தனை இயர்ஸ் மட்டும் சொல்லுங்க. எனக்கு சிம்பிள் டேர்ம்ஸ்ல பவர்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர். Sir, 198 point something. Ma, Approx. 198 close to சொல்லாமா approximately. Yeah. Right. இப்போ அடுத்து இந்த Sir, ப்ராப்ளம் I'm getting 190.23. I'm getting, sir. 190 is also accepted. Okay. ரொம்ப ஆனா 190க்கு மேல கண்டிப்பா இருக்கணும். ஒரு 205 குள்ள இருக்கணும். பிளஸ் ஆர் மைனஸ் 5 தான் கொடுக்க முடியும். ஓகே. யா, 190 பிளஸ் இருந்தாலே இட்ஸ் ஓகே. 190 பிளஸ் ஐ கேன் அக்செப்ட். பட் எக்ஸாம் ஹாலில் இன்னும் கரெக்டாக நம்ம பண்ணணும். ரைட். மா, கவனிங்க. இப்போ அடுத்து யா, யூ ஷுட் புட் செகண்ட்ஸ். செகண்ட் அது. மா, கவனிங்க. இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி நான் டெமோ கிளாஸ்ல பண்ணேன். யாருக்கு ஆன்சர் தெரியுதுன்னு பார்க்கலாம். ஞாபகம் இருக்குன்றதை பார்ப்போம். Negatively charged X is repelled by another charged object Y. However, Z is attracted to Y. Which of the following is most probability for the object Z? What will be the answer? Positively charged bubble, sir. Sir, neutral or positively charged? Neutral or positively charged? நியூட்ரலா பாசிட்டிவ்லி சார்ஜ்? நான் சொல்ற மாதிரி பண்றீங்களா? ஓகே. ஸோ எனிவே, இந்த இந்த இதை வந்து நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனிங்க. இந்த இடத்துல கான்செப்ட் ஒரு விஷயம் நம்மளுக்கு உள்ள அடங்கி இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தெரியும்? பாசிட்டிவும் நெகட்டிவும் என்ன பண்ணும்? அட்ராக்ஷன் ஆர் ரிபல்ஷன்? ஆல்வேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அட்ராக்ஷன். நெகட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் பாசிட்டிவ் என்ன பண்ணும்? கண்டிப்பா ரிப்பல் ஈச் அதர். கரெக்டா? இப்போ நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, இது வந்து ஒரு நியூட்ரல் பாடி. இது வந்து நான் புதுசா கூட நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம் இந்த கான்செப்டை. அதாவது என்கிட்ட இருக்கிறது ஒரு நியூட்ரல் பாடி இருக்கு. நியூட்ரல்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ், புரோட்டானும் எலக்ட்ரான். ஓகே. ஸோ இந்த இப்ப ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பாடி இங்க வச்சிருக்கேன். ஸோ இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்லாம் என்ன ஆயிடும்? அட்ராக்ட் ஆகி இந்த சைடு வந்துடும். அப்போ அந்த சைட்லாம் என்ன ஆயிடும்? பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ இப்போ விஷயம் என்னன்னா, பாசிட்டிவ் க்ளோசர் டு த
இப்போ இதுதான் கியூன்னு எடுத்துக்கோங்களேன். இந்த கியூக்கு எது க்ளோஸரா இருக்கு, பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் அட்ராக்ஷனா ரிப்பல்ஷனா? அட்ராக்ஷன். ஆனா இதுக்கு இது வந்து நான் F1 சொல்றேன், இது நான் என்ன சொல்ல போறேன், F2. ரிப்பல்ஷன் தானே. யாருக்காவது அப்ஜெக்ஷன் இயர்? இல்ல எனக்கு டவுட் இருக்கு. எனிவன்? அதாவது கியூவும் மைனஸும் அட்ராக்ட் ஆகும், கியூவும் பிளஸ் என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். ஸோ F1 பெருசா இருக்குமா, F2 பெருசா இருக்குமா ஜென்ரலி? எது பக்கத்துல இருக்கு, எது க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ், இதுவா இல்ல இதுவா? யாரு க்ளோசரா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபோர்ஸோட வேல்யூ அதிகம். ஸோ F1 இஸ் கிரேட்டர் தென். யாருக்கா டவுட் இதுல? யாருக்கா டவுட்? கிளியர்? ஸோ எது க்ளோசரா இருக்கோ அதுக்கு தான் மோர் இது. இப்போ என்ன நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நியூட்ரல் பாடிக்கும் சார்ஜ் பாடிக்கும் எப்பவுமே என்னவா இருக்கும், அட்ராக்ஷனா ரிப்பல்ஷனா? ஆல்வேஸ் அட்ராக்ஷன். சார் எப்படி சார் சொல்றீங்க? இப்போ நான் வந்து ஒரு பாசிட்டிவ் வச்சிருந்தேன், இது பக்கத்துல நியூட்ரல் வச்சிருந்தேன். நான் இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பாடியையும் ஒரு நியூட்ரல் பாடியும் வைக்க போறேன். இதுல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சைடுல என்ன சார், ஒரு சைடு ஃபுல்லா பாசிட்டிவ் வந்துரும் சார். சோ நெகட்டிவ்ன்றதுனா அதர் சைடுக்கு நெகட்டிவ் எல்லாம் ரிப்பல் ஆயிடும் சார். கரெக்டா இல்லையா? இப்ப நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் நடுவுல எது அதிகமா இருக்கும், அட்ராக்ஷன். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ். who is going to dominate இங்கேயும்? F1 ஆ F2? F1 சார். F1 is greater than F2. அட்ராக்ஷன் தானே இப்போ அதிகமா இருக்கு, அதனால தான் ஆல்வேஸ் அட்ராக்டிவ்னு சொன்னேன். ஸோ ஒரு நியூட்ரல் பாடிக்கும் சார்ஜ் பாடிஸ்க்கு நடுவில் கண்டிப்பா எப்பவுமே என்னவா இருக்கும், அட்ராக்ஷன். இஸ் இட் கிளியர்? இந்த ப்ராப்ளம் நோட் டவுன் பண்ணிக்கிட்டீங்களா? நோட் டவுன்? எஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் கிளியரா எவ்ரிவன்? ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இதுதான் பேசிக். இப்போ நம்மளுக்கு வந்து இதான் கண்டிஷன் கொடுத்துருக்கக்கூடிய கான்செப்ட் இதான். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 1 செகண்ட். what is the final answer from everyone? I need your final answers. Come on. Neutral or positively charged? Neutral or positively charged? Okay. Neutral or positively charged, sir. So கவனிங்க, லாஸ்டா நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், then you will write. So negatively charged, இது ஒரு previous year question கூட. இது வந்து ஒரு previous year question. Negatively charged object X is repelled by another charged body ன்னு சொல்லியிருக்கான். நியூட்ரல் பாடின்னு சொல்லல, another charged body. அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ் ஆப்ஜெக்ட் X. ஸோ எக்ஸ் வந்து பாசிட்டிவா நெகட்டிவாமா? நம்மளுக்கு வந்து எக்ஸ்ன்றது நெகட்டிவ்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ரிப்பல்ட் பை another சார்ஜ் பாடினா கண்டிப்பா அதுவும் என்னவா இருக்கணும், Negative. இப்போ y நெகட்டிவ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. however an object Z is attracted to y. இப்போ ஒய்யோட அட்ராக்டா இருக்க போது, அதாவது ஒய்யோட அட்ராக்டிவா இருக்கணும்னா ஒய்ன்றது நெகட்டிவ் தெரியும், இதோட அட்ராக்டிவா இருக்கணும்னா ஒன்னு அது என்னவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல நியூட்ரலி சார்ஜ். அவ்வளவுதான். everyone clear with this? This is a very very important question. ரிப்பீட்டடா சிபிஎஸ்சிலே கேட்கக்கூடியது, நீட் ஜெயிலையும் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கொஸ்டின் இது. either it can be a positive or neutral. So positive or neutral is option C. இப்போ உங்களுக்கு ரெண்டு ப்ராப்ளம் ஹோம்வொர்க் 4 and 5. Will you do that by next class and come? ரெண்டு ப்ராப்ளம் based on what are we studied, ரெண்டு ப்ராப்ளம் கொடுத்திருக்கேன், அதை நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ணிட்டு வாங்க. ரைட்டா? குட். சரி, இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் குள்ள மூவ் பண்ணிடலாம். இல்ல எழுதணுமா இதை? you want to write, you just write now. So everyone note this point. print out போட்டவங்க அதிலே எழுதலாம், நான் கேப் கொடுத்துருக்கேன். others you just copy down important points. Yeah.